السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த நாட்டிலே இந்த இடத்திலே என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. லா இலாஹ இல்லல்லாஹுவை பற்றியும் லா இலாஹ இல்லல்லாஹுடைய சிறப்புகளை பற்றியும் இன்றைய சமூகத்தில் கலிமத்து தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ், அது எடுத்து வைக்கப்படக்கூடிய முறைகளை பற்றியும் அதில் சீர்படுத்த வேண்டிய விஷயங்களை பற்றியும் எனக்கு முன்னால் பேசிய அறிஞர்களுடைய உரைகளை நீங்கள் கேட்டீர்கள். இந்த உரைகளெல்லாம் எமக்கு மிக முக்கியமாக உணர்த்த வேண்டிய ஒரு அம்சம் உண்டு. அந்த அம்சம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை இந்த கலிமத்து தௌஹீதில் படைத்தது அல்லாஹுவை மட்டுமே வணங்கி அவனுக்கு இணைகளை ஏற்படுத்துவதை விட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விளக்கிய நிலையில் எம்மை வாழ வைத்திருப்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு செய்த மிகப்பெரிய அருள். இதுவரை இந்த அருளுக்கு நாம் நன்றி செலுத்தினோமா இல்லையா என்று எமக்கு தெரியும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த இந்த உலகில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்ற அருள்களில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை உச்சரிப்பதற்கு, லா இலாஹ இல்லல்லாஹுடைய அடிப்படையில் வாழ்வதற்கு அல்லாஹ் வாழ்வை தருவதை போன்ற அருள் வேறெதுவும் கிடையாது. அதைவிட மேலான ஒரு அருள் உண்டு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லா இலாஹ இல்லல்லாஹுவை கூறி வாழக்கூடிய பெற்றோர்களுடைய வயிற்றில் குழந்தையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஆக்கியது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்தில்